கால்ல பாதிப்பு இருந்துச்சா அல்லது இல்லையா அல்லது ஏதாவது கற்பனை பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துருச்சா அப்படின்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? உட்கார முடியுமாப்பா? முடியுமா? இந்த பிறவியில இதை அனுபவிக்கணும்னு விதி இருக்கு. அதை நம்ம அனுபவிச்சிட்டோம். அப்படி நிறையவர்கள் வீட்டுல ஒவ்வொரு சம்பவமும் நடந்துகிட்டு. ஒரு மனிதன் தன்னுடைய தொழில இப்போ இந்த தொழிலை நமக்கு பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். இது நம்ம தொடக்கூடாதுன்னு நினைச்சா அந்த தொழிலை தொடக்கூடாது. அவன் தான் மனுஷன். நான் இருக்கேன், கருப்பசாமி ஐயா இவனை காப்பாத்தி கொடுத்துருவியா? காப்பாற்ற வேண்டாம். அப்படி எனக்கு சத்தம் கேட்டா உன்னை கூப்பிடுவேன். சத்தம் கேட்கலன்னு வச்சுக்கா உன்னை நான் கூப்பிடவும் மாட்டேன். உனக்கு நான் சும்மா நானும் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லவும் மாட்டேன். சும்மா வாழ்த்திட்டு விட்டுருவேன். ஏன்? நான் வாங்கின வரம் அப்படித்தான். நான் சொன்னா தான் நீ சொல்லணும். நான் உனக்குள்ள இருந்து சத்தம் கொடுத்தா தான் நீ கொடுக்கணும். அப்போ நான் வந்து கவனமா இருக்கிறத மாதிரி ஒவ்வொருத்தரும் அவன் தொழில் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம குணமாக்கிற முடியுமா, இது தொடலாமா தொடக்கூடாதுன்னு முடிவெடுத்து தொடலாம்னு நினைச்சு இருந்தா அவன் தொடணும். இது தொட்டால் இந்த பாதிப்பு வருமே, இது சரின்னு நினைச்சா தொடக்கூடாது. அப்படி எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு, எத்தனையோ உடல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. யாராலும் அதை எதிர்த்து போராட முடியாத நிலைமையில மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாவங்கள் அவங்களுக்கு தான் சேரும். ஆமா, சத்தியம். அந்த பாவங்கள் செய்தவனுக்கு சேரும். இன்னைக்கு பணம் அவன் கண்ணை மறைக்கும்டா. பணம் அவனை கணக்கு யார் உடம்ப கிழிச்சாது ரூபா வாங்கிறான்னு நினைக்கிறானே, இன்னைக்கு அவனுக்கு பாவம் மறைக்கும். நாளை அந்த பாவம் அவனை பழி வாங்கும். கால் விட்டுவா மகனே, நீ உட்கார். இந்த கற்பனை தான் உனக்கு கெடுத்துச்சு. இப்ப நானும் உங்ககிட்ட கொஞ்சம் ரூபாய் எடுத்துட்டு பார்ப்போம். இது வந்து ஒரு நீர் இறக்கம், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாய்த்தார. அவரவர் தொழில் இந்த உலகத்துல நீதியோடு நடக்கணும்னு மக்களை எல்லாரும் வேண்டிக்காங்க. உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு இனி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது. அதனால உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். அங்க மாரியம்மனுடைய அருள் சக்தி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அப்படி இருந்து இந்த பொல்லாத சோதனை நடந்ததுக்கு காரணம் கர்மாக்கள் ஒரு காரணம். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் வருத்தமும், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், பணத்தை இழந்து போன வேதனைகள், ஒரு ஏமாற்றத்தால் ஏற்பட்ட துன்பம், இது எல்லாம் ஒண்ணு கிடந்து வாட்டுது. இவை அனைத்தையும் மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால விட்டுவான். நடத்தி தாரேன். சந்தோஷமா இருக்கு. ஏன் கவலைப்படுற? வருக மகளே, பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். உன் பையன் போட்டவரம் கொண்டு வந்து சேர்க்கணும். பக்கத்துல வா. மங்கள குங்குமத்தோடு என்னாலும் உயர்ந்திருப்பாய், வாழ்க. இந்தாப்பா ஆயுள் கண்டமில்லாம காப்பாய் தரேன். வாடா செல்லக்குட்டி, இந்தா நல்லா இருப்பா. ஐஸ்வர்யா. அதே ராஜபாளையத்து எல்லை கருப்பசாமி தான் தொழில் பார்க்கிற இடத்தில் மன இடைஞ்சல் இருக்கு, அதை எனக்கு சீராக்கித்தான்னு காட்டுவது யாரு? ராஜபாளையத்து எல்லை தான் தொழில் பார்க்கும் இடத்தில் மன இடைஞ்சல் இருக்குன்னு காட்டுவது யாரு? தொழில்னா இன்னொருத்தர் இடத்துல வேலைக்கு போறதுல. அப்படியா? சரி, கரெக்ட். கருப்பசாமி கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யார்? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வாடா பக்கத்துல. கட்டுமனைன்னா என்னது? வீடு. உங்க வீட்டு எல்லைக்குள்ள அந்த தெருவனுடைய கடைசியில போய் பார்த்தேன். ஒரு டேனிங்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இப்ப 2.5 ஆண்டுகள் நீங்க பாக்குற தொழில் கொஞ்சம் மன வருத்தமும் கடனும் உபாதையுமா இருக்கு. இடம் மாறினா சரி வருமாங்கிற ஒரு எண்ணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. உன்னுடைய உடல்நிலையில ஒரு கோளாறு. இந்த குறைகளை தீர்க்க மாரியம்மனுடைய அருள் கடாட்சத்தால நீ ஜெயிச்சு வந்திருக்க. இப்ப வேற உனக்கு என்னடா வேணும்? என்ன தொழில் பார்க்க போற? ஹோட்டல் வச்சுக்கிட்டதையா?
கால் வந்துவா அப்படியா? மடி எப்படி? வைகாசியில என் பேரை சொல்லி ஒரு சின்ன ஹோட்டலை தொடங்கு, இரவு கடையாக முதலில் இருக்கட்டும், அப்படி பகலும் ஓட்டத்துக்கு வழிவகுத்து தாரேன். செம்மையானது தான். அவனை வர சொல்லணும், நீங்க சிவகாசி நீதிமன்றத்தில் தொடர்புடையவர் யார்? அந்த ஒரே ஒரு கேஸ்ல உன்னை ஜெயிச்சு தரணும்னு நினைக்கிற, ஆனா அதுல பணமும் சொத்து கிடைக்குமா, பணம் வேணுமான்னு நினைக்கிறியா? பணம் வாங்கி தரேன், அதுல உனக்கு ஜெயிச்சு தரேன். என்ன ஒரு நாள் தனியா வந்து பாரு, ஜெயிச்சுக்கிறேன். அடுத்து பேசுவோம். கருப்பசாமி, ஆமா அப்படியா? அதே சிவகாசி எல்லை வியாபாரம் சம்பந்தமாக தொழில். யாரு? என்ன வியாபாரம்பா? என்ன வியாபாரம்? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். இதுக்கு முன்னால நிறையான தொழில் பார்த்து நஷ்டமடைந்த காரணத்தால கிரகங்கள் சரியில்லை, சும்மா அந்த புரோக்கர் தொழிலை பார்த்து கொஞ்ச நாள ஓட்டுவோம் நினைச்சு இந்த தொழில இறங்கியிருக்கேன். இப்போ எல்லாரும் உங்ககிட்ட பேசுவாங்க, அதை டாக்குமெண்ட பத்திரம் முடிக்கும் போது உனக்கு தெரியாம முடிந்து உன் கூட இருக்க போயிருவா, நீ ஊர்காய் வைத்து வீட்டுக்கு வருவேன். இதான் நடந்துகிட்டு இருக்கு. காலம் ஏமாத்து எல்லா இடத்துலயும் இருக்கு. உன் பிள்ளைகள் எங்கப்பா இருக்கு? ஒரு பிள்ளையினுடைய ஜாதகப்படி தகப்பன் இப்போதைக்கு வந்து ஓடு எடுக்கணும், அப்படி இல்லாம பண்ண நாடி போய்கிட்டு இருக்க. இந்த மாசத்துல ஒரு டாக்குமெண்ட் வருது, அதை 2 பேரும் சேர்ந்து அட்வான்ஸ் வந்து வர உனக்கு ஒரு கமிஷனை வாங்கி தரேன், காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்? கடன்களை தீர்த்து தரணும். கால் நிறுத்துவா. ஓ பக்கத்துல வரலாம். இந்த ஜெயிச்சுக்கா மகனே, நல்லாரு, அள்ளித்தாரேன், சந்தோஷமா இருப்பா. கருப்பசாமி மதுரை மாநகர், மருதை சிட்டி, மதுரை மீனாட்சி. கை வளையல வச்சிருக்கியா? வளையல வச்சிருக்கியாப்பா? வைக்கலையா? ஏன் வைக்கல? என்ன வியாபாரம் பண்ணிருக்க? இல்ல கணக்கெல்லாம் தாயும் மகனும் உன்னுடைய பிறவி பயணம் நான் பார்த்தேன். வரக்கூடிய ஆவணி வரை இந்த உடல் உபாதையும் இந்த உள்ள உளைச்சலும் இருக்கும். அதற்கடுத்து புனிதமான வாழ்க்கை நடந்துடும். உன் குழந்தையினுடைய மரணத்துக்கு காரணம் யாரோ அவர்கள் உன் கண்முன் தண்டனை அனுபவிப்பார்கள். சரி, அதே போல இப்போ உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுடைய வாயை அடைச்சி உனக்கு எந்த இனத்துல இல்லாம ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? நீதிமன்றத்திலிருந்து எல்லா ரெக்கார்டும் வாங்கி தரேன், எல்லாத்தையும் நிறுத்தி தரேன், அடுத்த வாழ்க்கையை தொடங்கி தரேன். வெற்றி. ஒரு மகனுடைய வாழ்க்கைக்கு பொறுமையாரு, ஜெயிச்சு தரேன். நல்லா. மதுரை தன்னுடைய சொத்து சொந்தமா மனக்குழப்பம் உடையது யார்? என்ன சொத்துப்பா? அதுல என்ன குழப்பம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பத்திரத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம் பழமையிலேயே உண்மையான வில்லங்கமா அல்லது புதுமையாக எதுவும் குழப்பமாக இருக்கிறாங்கிற ஒரு சந்தேகம் மனசுல இருக்கு. உண்மையா? 2 பேர்களுடைய பெயர் எக்ஸ்டர்னலா இணைக்கப்பட்டிருக்கு. அது உண்மையிலேயே அந்த பெயர்ல உள்ளதுதான். ஆனா உனக்கு குழப்பம் இல்லாம நிறைவேற்றி தந்தா போதுமா? உனக்கு என்ன வேணும்? அதுல மாத்தி தாரேன். கால் விட்டுவான். கருப்பசாமி, யார் அவரை சரியில்லாமாக்கி உனக்கு பிரச்சனையா இருக்கு, அதை நான் மாத்தி தாரேன். அதுக்கு கொஞ்சம் பணம் செலவழிக்கணும். ஜெயிச்சிரோண்டா, கண்ணை முடிக்கா, இந்தா வெற்றி உண்டு, நல்லாக்கி தரேன். எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? நான் மதுரை கூப்பிட்டா மானாமதுரைன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? அர்த்தம் என்ன? அடுத்து கூப்பிடுறேன், உட்காருங்க. வீரகாளி வெகு கோடி எங்க இருக்கா? காளியம்மா இருக்காளா?
வீரகாளி முனியத்துறை எங்க இருக்காரு? மதுரையில எந்த இடம்டா? திருப்பரங்குன்றம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உன் மனைவிக்கு ரத்தத்துல தான் பிரச்சனை. எதுவும் செய்வன விவர கோளாறு நடந்திருக்குமான ஒரு உள்ளத்துல உபாதை இருக்கு. நடந்தது உண்மை. குணமாக்கி தக்க வச்சு நிறுத்தித்தாரேன். உன்னுடன் பிறந்தவர்களை பற்றி உன் உள்ளத்தில் ஒரு உபாதை. அந்த பகுதியிலிருந்து அந்த குழப்பம் வந்திருக்கு. நீக்கி தந்தா போதுமில்லா? கால் விட்டுதான் வரலாம். கர்மசாமிக்கு இருந்து என்ன பார்த்து ஜெயிச்சுட்டாரேன். இன்னைக்கு அவசரப்பட்டு பார்க்க கூடாது. கர்மசாமி ஆமா அப்படியா? சக்தியா? கேட்டு பார்ப்போம். மதுரை மாநகர் அருகில் சக்தி கோவில் யாருக்கு இருக்கு? சக்தி அம்மன் கோயில் இருக்காளா? வா. என்ன மூத்த பிள்ளை எங்க இருக்கா? ஏன் அவளை கட்டி கொடுக்கலையா? வீட்டுல வந்து இப்ப அவளை வாழ வச்சா போதுமா? அடுத்த வாழ்க்கையை கூட்டி தரேன், கவலைப்படாத. கால் விட்டுருவா. கர்மசாமிக்கு அது எப்படி நடக்கும்? கர்மசாமி மகளே, உன் பிள்ளையுடைய புத்திய கொஞ்சம் செருப்பால் அடிக்க வேண்டியிருக்கு. அவன் மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி நன்னெறி காட்டி வாழ்க்கையை அமைச்சுட்டாரேன். 7 மாதம் பொறுமையா இருக்கு, ஜெயிச்சுட்டாரேன். நல்லா இருக்கும். நீங்க 4 நேரியா 3 நேரியா? 4 நேரி. 3 நிற்கிறாங்களே, யார சொல்ல? இடம் சம்பந்தமா மனக்குழப்பம் அடைந்து ஒரு இடத்தை விற்க விடாம ஒருத்தர் கோல்மால் போய்கிட்டாங்க. அதை மட்டும் கட் பண்ணி வெற்றியாக்கி என் இடத்த டக்குன்னு முடிச்சுட்டீங்கன்னா என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்காங்க. இப்ப எல்லா சர்டிபிகேட்டும் நான் கரெக்டா வச்சிருக்கேன். அதனால சட்டப்படி கரெக்டா இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் குழப்பம் பண்றான். அவன் மண்டையை திருத்தி எனக்கு வழிவகுத்துத்தான் கேட்க. காரணம் வர வைக்கணுமா? அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம். அட்வான்ஸ் ஆகிட்டு பார்த்தேன். நிறைய சாமிகள் குளமான அந்த மாதிரி உள்ள சாமிகள் பொய் சொல்றாங்களே, அந்த மாதிரி உள்ள சாமிதாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் மனசுல அரவிக்கிட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உன் பிள்ளைகளுடைய மன கஷ்டத்தையும் பொருளாதார கஷ்டத்தையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? காரணம் நான் கொடுக்கிற கனி உன் பிள்ளை கனியை வாழ வைக்கும். அம்பா சமுத்திரம். அம்பா சமுத்திரம்னா என்னது? விவசாயம் சமுத்திரம் கணக்கு கிடக்கணும்.
பட்டத்துக்குள்ள ஒரு சாமி இருக்கு, அதானே உன்னை கூப்பிடலையா? தென்காசி ரோட்ல கடை வச்சிருக்க கூப்பிட்டேன். தொழில் ஓடுமா அல்லது நாங்க சொந்த ஊருக்கே போயிருவோமா? அடிக்கடி குழம்பிக்குது என்னமா. அதனால விருதே திரித்து விருதே சாப்பிட்டு விருதே தூங்கி எந்திக்கவன் என்ன பலனையும் அனுபவிக்கிறீங்க. நாங்க எங்களுக்கு என்னதான் முடிவு, இப்படி இந்த காலத்தை ஓட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க சரித்து கிடையாது. உண்மையா ஒரு நீதி இருக்கும். சொந்த ஊர்ல போய் நீ இருந்தனா என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. உன்னையும் உன் பொண்டாட்டியும் காப்பாற்றணும், இந்த திசை உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிதான் தென் திசையில கொண்டு உன்னை போட்டேன். வருமானம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உனக்கு லாபத்தை எடுக்க முடியாட்டும், வரவு செலவு ஒரே மாதிரியா ஓடுது. ஆனா அழுத்தமான வருமானம் இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் இப்பதான் வாரம். இதை கொஞ்சம் நிறைவு பண்ணி தந்தா உன் மனது கொஞ்சம் நிம்மதி அடையும். இதுக்கெல்லாம் வேற ஒரு புள்ள வரத்தையும் கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் சரியா இருக்கும். இவளுக்கு குடலுக்கு மேல குடல் சிக்கல் இருக்கும்போது ஒரு குழப்பம் இருக்குதா, அந்த சிக்கலே இல்லையா. அதனால இருந்து உனக்கு வருமானத்தை நான் முதல்ல பெருக்கி தாரேன். இந்த கனியை கொண்டு போய் ஜனவசியம் உன் உடம்புல நோய் இல்லை, குழந்தை தரம் வைகாசில இருந்து ஆச்சு முடியுமா இருந்துச்சு மக்களை. கர்மதாமி ஒரு கொத்தைக்கு அந்த பக்கமான ஒரு குளம் தெரியுது, அது என்ன குளம்? என்ன குளம் அது? பனைமரங்களும் குளம் தெரியுது. பனைமரம் குளம் தான் இருக்கா? வீட்டுக்குள்ள ஒரு சாமி வந்து அடிக்கடி இதுக்கு முன்னால கனவு அறிவி வந்துச்சு, இப்போ வரல. இப்போ உன் பிள்ளைய பத்தி உனக்கு என்ன விளக்கம் தெரிஞ்சாகணும்? சொன்னா குத்தமாட்டா சொல்லிவிட்டா முத்தமாடா. யாரப்பா அது, என்னப்பா டியூட்டி பார்ப்பா. உன் பிள்ளைக்கு ஆபத்திலாம நான் திருத்தி கொண்டு வந்து சேர்க்கிறேன், திருத்தி கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதை 3 முறை வந்து பாரு, உன் மகன் மனசு மாறுவான், முன்னேறுவான், நல்லா இருக்கும். கர்மதாமி பம் 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 கௌரவ பச்சேரி. ஐயா நான் என்ன வரமுறை வச்சிருக்கேன், அப்படியே வந்துட்டே இருக்கேன். எங்களுக்கு என்ன செய்ய இப்ப என்ன சொல்லுதா பதிலு? எங்க இருக்கா வர வச்சிட வேண்டியதான். டைம் முடிஞ்சு போச்சு, அங்க உள்ள வேலையெல்லாம் கலத்தியாச்சு. ஆளை வர வச்சா போதுமா? என்னப்பா உங்க வீட்டுக்கு முன்னால அப்படி கொஞ்சம் பல்லவும் மேடமா சகதியுமாக மண்ணு சோறுலாம் எடுத்து கிடக்கு தர முடியல. நல்ல ஒரு பழக்கம் இருந்தா இருந்து போது குடும்பத்தை விட்டு போக வேண்டாம் சாமி. என்ன அவளை கொண்டு வந்து சேர்க்கிறேன், பார்க்க தர்மசாமி. ஆமா, தர்மபுரி. தர்மபுரி தலைவன் தலைவி கணவன் மனைவியா நீங்க இருக்கணும்.
நம்பிக்கை பேர்ல பக்குவமா அவங்கள ஐவாஸ் பண்ணிட்டான், கண்தொடங்கி பண்ணிட்டான். இதுல நீ இன்னும் 2 பேருக்கு இதுல நீ பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்க. சரியா? நீ செஞ்சதுதான் மகா குற்றம். நீ ஒரு முட்டாள்தனமான குற்றத்தை செஞ்சுட்ட. எப்படியாவது அவன் மனத்தை மாத்தி உனக்கு பணத்தை தர வச்சா போதும்டா, கொஞ்சம் நகை தருவான், நகையை அடமானம் வச்சு உனக்கு தர வைக்கிறேன். இன்னொரு டாக்குமெண்ட் வச்சிருக்கான், அதை உனக்கு தந்து உதவுறதுக்கு. அந்த டாக்குமெண்ட் வேலை போகுமா? போகுங்களா? கண்ண அப்படி தாண்ட விட்டுவான். நான் பார்க்கிறேன். ஒரு அமுக்கு அமைக்கிடுவான். நீ குடித்த அமர்ந்த எவ்வளவு? இந்த டாக்குமெண்ட் எத்தனை ரூபாய்க்கு போகும்? டாக்குமெண்ட் நகல் எடுத்து வச்சிருக்காரு அவன் டாக்குமெண்ட் நகல் எடுத்து வச்சிருக்கான். நீ டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்க? நாளைக்கு போற அதை போட்டு லீகல் ஒப்பீனியன் பார்க்க, ஒரு ஈஸி பார்க்க எல்லாம் பார்த்து முடிச்சு என்கிட்ட கொண்டு வரேன். உனக்கு பணத்தை நான் வாங்கி தரேன், உன்னை காப்பாற்றேன். தொழிலை வெட்டி ஆகி தரேன், தைரியமா. முதல்ல இந்த பிரச்சனையை தீர்த்துருவோம். சரியா? கர்மசாமிக்கு வாங்கி தந்துடுறேன். உன்னை எப்படியா காப்பாற்றுவேன், போலீஸுக்கு போகாம காப்பாற்றுவேன். அதே தர்மபுரி தன் பிள்ளையினுடைய உடலை பற்றி கேட்க வந்த மகன் நேற்று இரவு இவருக்காக கர்மசாமிட்ட கொஞ்ச நேரம் பேசுறேன். இவருக்கு இந்த கைய சரியாக்கி கொடுத்துடலாம்னு உத்தரவாயி. இவருடைய மனசு இந்த கை பக்கம் போக மாட்டேங்குது. புரியுதா? இவனுடைய மனசு இவன் கை பக்கம் போக மாட்டேங்குது. இவனுடைய நிறைவு உணர்வுகள் அந்த இடத்துல போகாத காரணத்தால இந்த கை இயங்கல. அதனால அந்த இயக்கத்தையும் மூளை நரம்பியதையும் நல்ல கரெக்டான வீரியத்தை கொடுத்து ஓங்கி உயர வச்சா போதும்லாடா. என்னடா தாத்தா முடியும். சரியாய்க்கலாம். 6 மாத காலத்தில் இவன் தெளிவாய்வான். பார்க்க வேண்டாம். உடனே அந்த தொழிலுக்கு நான் முன்னின்று உனக்கு பல லட்சங்களை தந்து உதவுறேன். வெற்றிகரமா இருந்துக்கா, என்னைய கூப்பிட்டுக்கா. ஒவ்வொரு பொழுதும் என்னைய கூப்பிட்டுக்கா. ஜெயிச்சிட்டேன். நல்லா கர்மசாமி. ஆமா, அதே தருமபுரி எல்லை தொழிலால் மன வருத்தம் அடைந்து கடன்பட்ட மகன். உன்னுடைய என்ன கருசாமி? ஆமா, சரி, இன்னொரு காரணம் தோப்பா. நீ கும்பிட்டியோ கும்பிடுதையோ உன் பின்னால அங்காளம்மனுடைய அருள் சக்தி. நீ கும்பிட்டியோ கும்பிடுதையோ உன் பின்னால அந்த ஒரு சக்தி வருது. அதனால்தான் அந்த வார்த்தையை முதல்ல நான் சொன்னேன். அதே மாதிரி இப்ப 2.25 ஆண்டுகள் இந்த தொழிலையே பார்த்து வாழ முடியுமா முடியாதாங்கிற மனவேதனையும் துன்பமும் இப்போதைக்கு வாகனங்களை செம்மைப்படுத்தி பேண முடியாத அளவுக்கு துன்பமும் கடன்களும் உபாதையும் வச்சிருக்கேன். இதை தீர்த்து தெளிவு பண்ணி புதிய ஒரு மார்க்கத்துல வாகனம் வைத்திருந்தா போதுங்களா? காரணம் வந்த வழியில
இன்னிலிருந்து கும்பிட ஆரம்பிச்சுக்கா. எல்லாம் வெற்றியாகிட்டாலே ஜெயிச்சுட்டாங்க. வீடை பத்தி பிரச்சனை, கிரகம் தான் சரியில்லை. அந்த பணத்தை கொண்டு வாங்கி நிம்மதி கிடைக்கும். கருமசாமி அப்படியா? யார் வட்டி? யாரோ வழக்கறிஞரை போய் பார்த்தீங்களா? எங்கப்பா வேலை பார்க்குறீங்க? என்ன வேலை பார்க்க? வழக்கறிஞரை உங்கள யாருப்பா போய் பார்த்தது? இன்னொரு காரணம், பிறகையை கட்டாத தம்பி, புறங்கையை கட்டாத. கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி வாழலாம். நீ பார். என்னம்மா எந்த ஊர் உங்களுக்கு? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள் உன்னுடைய கால் முட்டுக்கு கீழ் வலி உபாதை போன்றவைகள் இருக்கும். சிவபெருமானுடைய அருள் சக்தியை பெற்று குடும்பத்தை முன்னேற்றணும்னு சொல்லி ஜோதிடத்துல ஒரு பக்கம் இடம் உண்டு. அது நடக்கல. ஆனா இப்போ கடன்களாலும் மனவேதனை, வேலைக்கு போற இடத்துல உனக்கு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பம் ஏற்பட்டு அங்க போக முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் உன் மனசுக்குள்ளே இருக்கு. செய்யாத குற்றத்துக்கு பணி கொடுக்கக்கூடிய வேதனை அங்க இருக்கு. புரியுதா? கால் எடுத்துவா. என்ன பொருள்? அந்த இரும்பு கடையில நிறைய பொருள்கள்லாம் இருக்க. ஒரு சில பொருள்களை பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களே, நீ பதில் சொன்னியா? என்னடா? அது மட்டும்தான் அங்க பிரச்சனையே. ஒருத்தரால அங்க கொஞ்சம் மனவர்த்தங்கள் இருக்கு. ஆனா மீண்டும் நீ அங்கேயும் வேலைக்கு போ. அப்பதான் நீ நிரபராதி ஆகுங்க. கவலைப்படாம இருக்கு. வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. என்ன வருதுன்னு பாக்குறேன். கடவுளிக்கா பார்ப்போம். வயிற்றுக்குள்ள வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நீங்களாம் இல்லை. குழந்தை எனக்கு ஒன்றும் இல்லை. புரியுதா? வாயு சொல்லுமான வழிதான். தனியா இருக்கு. கனியத்தான கொண்டு போய் சரியா கால் இருக்கணும். நாளுக்கு பணம் இருக்கணும். வரலாம். வாப்பா. ஒரு மாதம் கழிச்சு இவருடைய படிப்பு பற்றி பேச சொல்றாங்க. கருமசாமி. ஆமா சரி காட்டி சொல்றேன். நாமக்கல். நாமக்கல். நீ மட்டும் பாரு. ஒரு படையே இருக்குடா. வீட்டை கட்டி வச்சு விளக்கத்துக்கு யார் வரணும்? கொண்டாடி வரணும். விளக்கத்துக்கு தீப்பெட்டி போறதான்னு கேட்கக்கூடாது. அப்படி கிடைக்குமா? கிடைக்கும். பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு வருதா, கல்யாணம் முடிச்சு கொடுப்பாரா? நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வரான்னு நினைக்கிறியா? தங்கமா இருக்கு. சேலம் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் முடிச்சுக்கணுமா? விவரமா சொல்லி ஆவணியில கல்யாணமும் நடக்கும், கிரகப்பிரவேசமும் அதுக்கு முன்னாலே நடக்கும். வெற்றியாக்கி வீடு நிறைய வாழ வைக்க செல்வது கூட இருக்க. கர்மசாமி அந்த அம்மா யாரு? வர சொல்லுங்க. கேட்கிற வரத்தை கொடுத்து என்னப்பா வேணும்?
அந்த இடத்து பிரச்சனையை சட்டப்படி லாக் ஆகாம காப்பாத்தி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தரேன். ஒரு எதிரி இருப்பான், அவன் மனத்தை மாத்தி தெளிவாக்கி தரேன். கால்வெட்டு வரலாம். பொம்பளை 2 கேள்வி கேட்கணும்னு நினைக்க, அதுக்கும் பதில் சொல்லி பாட்டு கேட்டுருவோம். என்னன்னு பார்த்துருவோம். பாப்பா கருமசாமி, இந்த விஷயம் வரலாம். வா 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 வா. என்னம்மா வேணும்? சின்ன பையனுக்கு குழந்தை வேணும். ஆம்பளை பையன் பிறப்பான், முருகப்பெருமான் பேர் வச்சுக்கா. உன் உடல் ஆரோக்கியத்தை செம்மையாக்கி தரேன். நல்லா இருக்கும். இந்தாப்பா இட விஷயம் முடிஞ்சாச்சு. அப்படி சந்தோஷமா என்னை பார்க்க வந்துரு. நல்லா கருமசாமி, பெங்களூர் சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து